இன்னைக்கு வந்து பொதுக்குழு வந்து ரொம்ப அற்புதமாக நடந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருமே வந்து உற்சாகமா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமே தெரிஞ்சது. ஏன்னா வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை, எப்படி வந்து திமுக மீது நம்பிக்கை இழந்தாங்களோ இன்னைக்கு மொத்த நம்பிக்கையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேல மக்களும் சரி, தொண்டர்களும் சரி, இன்னைக்கு வந்து நிர்வாகிகளும் சரி, எல்லாருமே வந்து எடப்பாடியார் அவர்கள் மீது ஒரு பெரும் நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றதான் சொல்ல முடியும். நான் 26 இன்னும் தேர்தலுக்கு இன்னும் வெகு குறைஞ்ச காலகட்டம் தான். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு, கள சூழல் எப்படி இருக்கு? மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. இந்த மாதிரி திமுகவோட ஆட்சியை பார்த்து ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க. ஒரு குடும்பம் மட்டும் இன்னைக்கு மொத்த காசும் அடிச்சிருக்கு. அத்தனை மினிஸ்டர்ஸ் மீதும் வந்து இன்னைக்கு வந்து இடி ரைடு போயிட்டு இருக்கு. அவ்வளவு ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க. 1020 கோடி ஊழல் செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சி எங்க பார்க்க முடியும்? மக்களை ரொம்ப ஒண்ணுமே சாப்பாடு விஷயத்திலயும் சரி, ரேஷன் விஷயத்திலயும் சரி, ஒரு ரேஷன் பொருட்கள்லாம் இன்னைக்கு வந்து சொல்றாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க எவ்வளோ ரொம்ப மோசமான தரம் இல்லாத ஒரு விஷயங்கள் தான் கொடுக்கறாங்க. வாயில வைக்க முடியாது. குழந்தை குடிக்கிற பாலா இருக்கட்டும், எதுவுமே இன்னைக்கு வந்து திமுக அரசு வந்து ரொம்ப கலப்படம். இன்னைக்கு வந்து லேப்டாப் கொடுக்கறேன்னு இப்போ கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுக்கறேன்னு சொல்றாங்க. 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லா மகளிருக்கும் கொடுக்கறேன். அது வரைக்கும் தகுதி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தகுதி பார்க்காம இப்போ வந்து எலெக்ஷன் வந்திருக்கிறதுனால 1000 ரூபாய் தரேன் அப்படின்றாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கணும்? இது வரைக்கும் கொடுக்காத பெண்கள் என்ன கேட்கணும்? இது வரைக்கும் கொடுக்காத பெண்கள் வந்து எனக்கு வந்து 60,000 ரூபாய் வேணும்னு கேட்கணும். ஏன்னா 5 வருஷம் ஆக போகுது. 5 வருஷம் ஆகும்போது நீங்க வந்து எனக்கு 60, ஒவ்வொரு பெண்களுக்கும் நீங்க 60,000 தரணும். தராத பெண்களுக்கு, தந்த பெண்களுக்கு நீங்க 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா 30,000 ரூபாய் தரணும். அதெல்லாம் தருவீங்களா நீங்க? ஏன் இது வரைக்கும் மிஸ் ஆயிருக்கு? அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், டாக்ஸா இருக்கட்டும், வரி வந்து ரொம்ப எல்லாத்துக்கும், குப்பையில இருந்து எல்லாத்துக்குமே வரி ஜாஸ்தி ஆக்கியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி கொடுத்திருக்காங்க. மக்கள் மத்தியில வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு விரக்தி, கொள்ளை, அப்புறம் வந்து பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் வந்து போயிருக்கு. கொஞ்சம் ஒரு செகண்ட். மக்கள் மத்தியில வந்து இன்னைக்கு வந்து ரொம்பவே நொடிஞ்சு போயிருக்காங்க. யார் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா திமுக வரவே கூடாது, இந்த குடும்பம் மீண்டும் வரவே கூடாது ஆட்சிக்கு, அரசியல் விட்டே அவங்களை அனுப்பணும் அப்படின்றத அவங்க ஆசைப்படுறாங்க. மக்களோட என்னங்க, அது வந்து அவரோட இஷ்டம். அவர் எங்க நிக்க போறாரு, எங்க வர போறாருன்றது அவரு கூட்டணி, அது அவருக்கு தெரியணும் இல்லையா? அவருக்கு அரசியல் பத்தி இன்னும் கொஞ்சம் தெரியணும். அவர் தெரிஞ்சுட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். இன்னும் முடிவாகல, எல்லாமே இன்னும் நிறைய ஓபனா இருக்கு. என்ன வேணா நடக்கலாம். அவர் மைண்ட் மாறலாம், என்ன வேணா நடக்கலாம். அவர் வந்தா அவருக்கு பிளஸ், அவர் வரலன்னா கூட எங்களுக்கு பிளஸ். அதுதான் பாஜக மட்டும்தான் அவர் விமர்சிக்கிறாரு, விமர்சிக்கல. ஆனா அதே மாதிரி கூட்டணிக்கு வரதுக்கான இசைவும் தெரிவிக்கல. இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? புரியல. விஜய் அதிமுக விமர்சிக்கல, அதே சமயத்துல திமுக பாஜக மட்டும்தான் விமர்சிக்கிறாரு. அதே சமயத்துல அதிமுக கூட்டணி வர்றதுன்றதும் ஒத்துக்கல அவரு. எப்படி பாக்குறீங்க? அது டைம் எடுக்கும். இனிமே எல்லாமே ஜான்வரிக்கு அப்புறம் தான் வந்து கூட்டணி பத்தி எல்லாம் பேசுவாங்க. நான் பேச முடியாது கூட்டணி பத்தி. எடப்பாடியார் அவர்கள் தான் முடிவெடுக்க முடியும். அதே மாதிரி சமயத்துல வந்து விஜய் அவர்கள் தான், அவர் என்ன மைண்ட்ல வச்சிருக்காருன்றதுன்னு தெரியல. அவர் அவரோட அரசியல் பார்வை வந்து இன்னும் மக்களுக்கு இன்னும் முழுமையாக புரியல அப்படின்றது தான் நான் சொல்வேன். அவர் என்ன சொல்ல ட்ரை பண்றாருன்னு இன்னும் மக்களுக்கு வந்து தெளிவாக புரியல அப்படின்றது தான் நான் சொல்வேன். நான் தேங்க்யூ.